இன்றைக்கி ரன்னர் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. இந்த ரன்னர் பீன்ஸ் வந்து நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தாளிக்க வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வந்து அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரத்துக்கு தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம் வந்து ஒரு 3 சிட்டிகை. ஃபஸ்ட்டு இந்த ரன்னர் பீன்ஸ் வந்து அந்த காம்பை எடுத்துகிட்டு நல்லா செதுக்கி வச்சுக்கலாம். நல்லா மெலிசாக செதுக்கி வச்சுக்கலாம், அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிஞ்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், வடை சட்டியில் எண்ணெய் விட்டு இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ரன்னர் பீன்ஸ் இப்படி செதுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பீன்ஸை இதில் போட்டுக்கலாம். காய் வாட்டுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். அதை நல்லா காய் வாடி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு அந்த பருப்பும் நல்லா ஒரு வறுபடுற மாதிரி வறுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த காயை நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் தண்ணி விட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அது நல்லா வேகலாம். காரத்துக்கோசரம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா காய் வெந்து வரணும். பிள்ளைங்களுக்குலாம் இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த காய் வந்து இந்த பாருங்கள் நல்லா வெந்து வருது. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி நல்லாவே இழுத்துக்குச்சு. நல்லா இழுத்து வந்தோடனே தேங்காய், நீங்கள் துருவி வச்சுருக்க தேங்காவை இது மேலே போட்டு கலந்துக்கலாம். இப்போ ரன்னர் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.